சரி கவனி, இலக்கண குறிப்பு இதா இது வந்து நமக்கு ஒரு மதிப்பெண்ல வரலாம், 2 மதிப்பெண்ல வரலாம். இதா இது இல்லாம பெரும்பாலும் வினாக்கள் வருவது கிடையாது. இது ரொம்ப எளிமைதான். இதா ஏற்கனவே பல வகுப்புகள் அந்த இலக்கண குறிப்பு இருக்கும், பார்த்துருக்கோம். சரி பாருப்ப முதல்ல வந்து இப்ப 6 இயல்ல உனக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு அனைத்தையும் எடுத்து அதை வகைப்படுத்தி தனித்தனியா எது பெயர்ச்சம், வினையச்சம், அடுக்கு தொடர், வினைத்தொகை என்பதை தனித்தனியா பிரிச்சு அப்படியே ஒரு அட்டவணை மாதிரி படித்து கொடுத்தாச்சு. பார்த்தோன்னே இந்த சொல் வருதா, அப்ப இதான் இலக்கண குறிப்பு, இந்த புதாச்சு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பெயர் எச்சம். என்ன பார்க்கிறோம்? பெயர் எச்சம். எச்சம்னா என்ன? முற்று பெறாமல் இருப்பது. ஒரு சொல் முற்று பெறாமல் இருப்பது என்ன சொல்லுவாங்க? எச்சம் சொல்லுவாங்க. அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் எச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா பெயரெச்சம் பார்க்க போறோம். பெயரெச்சம் விகுதியா என்ன சொல்லுவோம்? நம்ம பெயரெச்சத்துக்கான விகுதி என்னது? குறி சொல்லுவோம். அப்ப அந்த எச்சம் பெயரை கொண்டு முடியும் பொழுது பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் பொழுது வினையச்சம். இங்க பாரு, சொற்ற இருக்கா? இந்த கடைசியில் உள்ள இந்த சொல்ல எழுத்து பிரி இரு குட்டல் இங்க என்ன விகுதி வருது? வருது. அப்ப என்னது? பெயரெச்சம். என்னது? பெயரெச்சம். அதுக்கு எடுத்து பாரு, திருந்திய ஈ குட்டல் என்ன விகுதி வருது? விகுதி. அப்ப வந்தா என்ன விகுதி? பெயரெச்சம் விகுதி. அப்ப என்னது? பெயரெச்சம். புரியுதா? 6 இயல்ல நமக்கு பெயரெச்சம் 2 சொல்லதான் இருக்கு. 6 இயல்ல என்னது? சொற்ற, திருந்திய, இது 2 தான் பெயரெச்சம். பெயருடைய பெயர் முடிஞ்சாதானே பெயரெச்சம் சொன்னேன். இது முற்று பெறாத எச்ச சொல்ல. இது வந்து எப்பவுமே வினையாத்தான் இருக்கும். இந்த சொல் வினையாத்தான் இருக்கும். அது பெயர் கொண்டு முடியும்போதுதான் பெயரெச்சம். இப்ப வந்தன் இருக்கா? வந்த ஒரு வினை முற்று பெறல. வந்தது ஆனா, பெண்ணா, உயர்நிலையா, அக்னிலையா நமக்கு தெரியல. வந்த பையன் அப்படி சொல்லும் பொழுது இப்ப தெரியுதா? அது பையன்ற பெயர் கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப என்னச்சா? பெயரெச்சம். என்ன திணை? உயர்திணை. என்ன பால்? ஆண் பால். இப்ப வந்த பெண் அப்படி வச்சுக்க. வந்த பெண் இப்ப என்ன திணை? அதே உயர்திணை தான். ஆனா என்ன பால்? பெண் பால். வந்த மாடு இப்ப திணை மாறுபடும். என்ன திணை? அக்னிணை. அக்னில பால் பாகுபாடு கிடையாது. ஏறுது காலை, பசு அப்படின்னு இருக்கு. சரி பாத்து. அதுக்கடுத்து வினையச்சம். வினையச்ச விகுதி என்னது? வினையச்ச விகுதி நம்ம பாகுபதற்கு படிக்க ஈ வந்தா வினையச்ச விகுதி, ஊ வந்தா வினையச்ச விகுதி, அன் வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி, அல் வந்தா பெண்பால் வினைமுற்று விகுதி, அரு வந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி, ஆய் வந்தா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி படிக்கல. அப்ப இந்த வினையச்சம்னா ஒண்ணு இகர விகுதியை கொண்டு முடியும், இல்லது உகர விகுதியை கொண்டு முடியும். சரிங்களா? அது சொல்ல பாரு. சிவந்து பிரிச்சு அப்படி பிரிக்கலாம். தூவ பிரி அப்ப இங்க என்ன விகுதி வந்திருக்கு? ஊ வந்திருக்கு. ஊ என்ன விகுதி? வினையச்சம். அப்ப இது என்னது? வினையச்சம். சிவந்து என்னது? வினையச்சம். இப்ப சிவந்து என்னது? எழுந்தான் அப்படின்னு சொன்னா, கண் சிவந்து எழுந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல கண்ணனுக்கு. அந்த கண் சிவ நடிகர் கூட என்ன பண்ணும்? சிவக்கும் திருப்பதி. அது போல. அதுக்கடுத்து பாரு, வெந்து பிரியது பிரி துவ கூட்டல் ஊ. அப்ப என்ன விகுதி? வினையச்ச விகுதி வருது. அப்ப என்னது? வினையச்சம். அதுக்கடுத்து பாரு, சினந்து அதேதான். தூ பச்சை கூட்டல் ஊ. அதுக்கடுத்து போந்து பச்சை கூட்டல் ஊ. இங்க எல்லாமே உகர விகுதி தான் வருது. அப்ப என்னது? வினையச்சம். வினையச்சம் பாத்தீங்கன்னா 4 சொல்லதான் இருக்கு. சிவந்து, வெந்து, சினந்து, போந்து. இதா 4 தான் இருக்கு.
இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க, நமக்கு புத்தகத்துல அது கிடையாது, அதனால தெரியல. ஆ கொண்டு முடிஞ்சாலே பெயரச்சம்ன்றது கிடையாது. ஆ கொண்டு முடிஞ்சாலே பெயரச்சம் சொல்ல முடியாது. சில நேரத்துல ஆ வந்திருந்தாலும் அது பெயரை கொண்டு முடியாமல் வினையை கொண்டு முடியும். இப்ப இயக்க அவங்க சொல் இருக்கு, இயக்க. இந்த இயக்கன்ற சொல்லு பெயரை கொண்டு முடியாது. எதை கொண்டு முடியும் தெரியுமா? வினையை கொண்டு முடியும். அப்ப இந்த இடத்துல வினையை சொன்னா வரும். நமக்கு புத்தகத்துல இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்க. டிஎன்பிசி வேற எதுக்கு பயன்படும். இயக்க வந்தான், இயக்க சென்றான், அப்படிதான் முடியும். ஆ வந்தா மட்டும் பேச்சு. பெரும்பாலும் ஆ வந்தா பேச்சுதான் இருக்கும். சில நேரங்கள் என்ன பண்ணது சொல்லுக்கு தந்து மாறுபடும். அது எதை கொண்டு முடியுதோ அதை வச்சுதான் சொல்றது. எச்சம் அது பேரை கொண்டு முடிஞ்சாதான் என்ன எச்சம்? பேரச்சம். வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். அவ்வளவுதான். அதுக்கடுத்து அடுக்கு தொடர். என்ன தொடர்? அடுக்கு தொடர். நமக்கு இரட்டை கிளவி கிடையாது. இலக்கண குறிப்பில் இரட்டை கிளவி நம்ம பாடப்புத்தகத்துல கிடையாது. அடுக்கு தொடர் தான் இருக்கு. அடுக்கு தொடர் சொற்கள் அடுக்கி வருவது பிறந்து அடுக்கு தொடர் 2, 3, 4 முறை வரும். அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும். பாம்பு பாம்பு பாம்பு, தீ தீ தீ, பொருள் தரும். ஓடு 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 இருக்கா? இங்க பாரு, முத்து முத்தாய், முத்து முத்தாய், இது இணைந்தா வரும். முத்து முத்தாய். அவ பிரிச்சா என்ன வரும்? முத்து பொருள் தரும். அப்ப 2 முறை அடுக்கி வருவதால் என்ன தொடர்? அடுக்கு தொடர். அதுக்கு அடுத்து ஊன்ற ஊன்ற. 6வது இயல்ல இருக்கு. பாதக சுருவி சொற்ற பணிப்புரையின் கொள்ளி இறந்து இதைத்து ஊன்ற சொல்றோம்ல. ஊன்ற ஊன்றது அடுக்கு தொடர். அடுக்கி வர்றதுனால 1, 2 முறை அடிக்கிறது. இங்க 1, 2 முறை அடிக்க வர்றதால என்னது? அடுக்கு தொடர் அப்படின்றோம். அப்ப அடுக்கு தொடர் 2 தான் இருக்கு. என்னென்ன? முத்து முத்தாய், ஊன்ற ஊன்ற. முத்து முத்தாய், ஊன்ற ஊன்ற. அதுக்கடுத்து இடைக்குறை. பாரு, இல்லாத உளது இருக்கா? இதை ஏன் இடைக்குறைன்னு சொல்றாங்கடா? இந்த வார்த்தை இல்லாத அப்படின்னு இருக்கணும். இதுதான் அந்த சொல். உள்ளது அப்படின்றத இதோட சொல். புரியுதா? இங்க இது என்ன சொல்லுவாங்க? முதல். இது என்ன சொல்லுவாங்க? கடைசி. இதற்கு இடைப்பட்டு இருக்கிறது எல்லாமே இடைதான். அப்ப இங்க இல்லாத இடையில இந்த இல் அப்படின்றது குறைந்து வருது. அதான் இடை. இடையில குறைந்து வருது. குறையுது ஒண்ணு. எங்க குறையுது? இடையில குறையுது. அதனால என்னது? இடைக்குறை. உளது என்ன உள்ளது அப்படின்றதுல இந்த இல் போயிட்டு என்னது? உளதுன்னு வருது. அப்ப ஒரு எழுத்து குறையுது. எந்த இடத்துல குறைஞ்சு வருது? இடையில் குறைந்து வருது. அதனால என்னது? இடைக்குறை. அப்ப இடைக்குறை நமக்கு வந்து 2 தான் இருக்கு. என்னென்ன? ஒண்ணு இல்லாத, இன்னொன்னு உளது. அடுத்து 2 தான் இருக்கு. ஊன்ற ஊன்ற, முத்து முத்தாய். பேச்சு 2 இருக்குதா? சொற்ற திருந்திய. அதுக்கு பாரு, தொழிற்பெயர். எனது உண்டல், துஞ்சல். இது 2மே புறநானூறுல தான் இருக்கு. இத பிரிச்சுண்டா உண்டு கூட்டல் அல் அப்படின்னு வரும். இது துஞ்சு கூட்டல் அல் அப்படின்னு வரும். அப்ப இங்க அல் என்ற தொழிற்பெயர் விதியை கொண்டு முடிஞ்சிருக்காங்க. என்னது? தொழிற்பெயர். தல் அல் அப்படின்னு விதிக்கிற முடியாது என்ன சொல்லுவாங்க? தொழிற்பெயர் சொல்லுவாங்க. அப்ப உண்டல் துஞ்சல், உண்டல் துஞ்சல். உனக்கு ஒருவேளை இப்ப உண்டல் அப்படின்னு கொடுத்துட்டு உனக்கு ஆப்ஷன் வைக்க பெயரச்சம், வினையச்சம், அடுக்கு தொடர், தொழிற்பெயர். அப்ப நீ ஆப்ஷனை கழட்டி பார்க்கலாம். பெயரச்சம் இது என்ன வரும்? இங்க உண்டல் துஞ்சல் ஆ விதி வந்திருக்கா? கிடையாது. அப்ப பெயரச்சத்தை கழட்டி விட்டுரு. வினையச்சம் என்ன வரும்? ஈ ஊ வரணும். இங்க பாரு, ஈ ஊ எது வந்திருக்கா? இல்ல. அப்ப அதையும் கழட்டி விட்டுரு. அடுக்கு தொடர்னா ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வரணும். அது வராது. நீ 1 மார்க் எழுதும் போது ஆப்ஷன் என்ன பண்ணணும்? கலெக்ட் விட்டு இது 4ல 1 தேர்ந்தெடுக்கிறதுல 2 என்ன 1 தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும். வினையால் அணையும் பெயர். வினையானது செயல். செயலால் அணைந்த பெயர்.
இது ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். சரி, உயர்ந்தோர், செற்றவர், பாதகர். ஒரு செயலால் அமைந்த பெயர். ஓடியதனால் ஓடியவர், பாடியதனால் பாடியவர், அடித்ததனால் அடித்தவர், பேசியதனால் பேசியவர், உறங்கியதால் உறங்கியவர், உண்டதால் உண்டவர். அப்ப என்ன செயலை செய்கிறாங்களோ அந்த செயலால் அவர்களுக்கு அமைந்த பெயர். இங்க உயர்ந்த செயலை செய்வதனால என்ன சொல்றாங்க? உயர்ந்தோர் அப்படின்றாங்க. அப்ப அந்த வினையால் அணிந்த பெயர். செற்றவர் அப்படின்னா யாரு? பகைவர். பகைன்ற செயலை மேற்கொள்றதுனால உங்களுக்கு என்ன பேரு? பகைவர். அதான் செற்றவர் அப்படின்றாங்க. செற்றவர் யாரு? பகைவர். அதாவது பகையை மேற்கொள்றதுனால என்ன சொல்றாங்க? பகைவர் அப்படின்றாங்க. பாதகர், கொடியவர் அப்படின்னு இருக்கும். அதனால கொடியவர்கள், பாதவர் புழுமி, அந்த கொடியவர்கள் ஒன்று சேர்ந்து அந்தவருக்கு இயேசு பிரானுக்கு இன்னும் நிலைக்கிறாங்கல்ல, அதான். அப்ப அந்த கொடிய செயலை மேற்கொள்றதுனால என்ன சொல்றாங்க? கொடியவர். அப்ப வினையால் அணைந்த பெயர் எது? உயர்ந்தோர், செற்றவர், பாதகர். அடுத்து சொல்றது மூன்றாவது இடைக்குறியது உலது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நம்ம பெயரச்சம் பார்த்தோம், அதனை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். பொய்யா இருக்கா, முயலா. இப்ப பெயரச்சம் இது என்னது? புரியுங்களா? இங்க வந்து என்ன பண்ணும்டா, ஈரட்டு எதே மாதிரி பேச்சுக்கியா நெடில் வரும். எப்படின்னா பொய்யாத, பொய்யாத வானம் அப்படின்றக்காண்டி முயலாத இப்படி வரணும். ஆனா இந்த சொல்லுல இந்த ஈறு கெட்டுருச்சு. ஈறு என்ன சொல்லுவோம்? கடைசி ஈறு கெட்டுருச்சு. ஈறு ரெண்டுலயுமே ஈறு கெட்டுருச்சு. ஈறு கெட்டுட்டு இந்த பொய்யா முயலா அப்படின்ற சொல் வந்து எதிர்மறை பொருளை தருது, நேர்மறை பொருளை தரல. என்ன பொருளை தருது? எதிர்மறை பொருள் தரதுனால ஈறு கெட்டா இந்த கடைசியோட இந்த ஈறு கெட்டு இந்த சொல் என்ன பொருளை உணர்த்துது? எதிர்மறை பொருளை உணர்த்துது. அதனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்றாங்க. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அங்க விகுதியாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நெடில் இருக்கும். பாரு, பொய்யாவை பிரிச்சு பாரு. ஈ கூட்டல் லாவ இல்லு கூட்டல் அப்ப ரெண்டு சொல்லுதான் உனக்கு ஈறு எட்டு எதிர்மறை பெயரெச்சம். என்னது? பொய்யா முயலா. எது? பொய்யா முயலா. அது பாரு. பண்பு தொகை. பண்பு தொகை நமக்கு தெரியும். பண்பு தொகை என்னது? மை விகுதி மறைந்து வரும். ஆனா ஆகிய கொண்டு உறுப்புகளும் மறைந்து, பண்பு உறுப்புகளும் மறைந்து வரும். அதனால என்ன சொல்லுவாங்க? பண்பு தொகை அப்படின்னாங்க. தொகைனாலே தொக்கி வருவது, மறைந்து வருவது. இங்க பாரு, வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர். இந்த மை விகுதி மறைஞ்சு வருதா? அப்ப பண்பு தொகை. வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதன் அடிப்படையில் வரக்கூடியது. புரியுங்களா? அதுக்கடுத்து செம்பருதி. செம்மை கூட்டல் பரிதி. பரிதினா யாரு? பரிதி எதை நிற்கிறது? சூரியன். சூரியன். அப்ப இங்க என்னது? மை விகுதி மறைஞ்சு வருது. இது போலதான் செந்நிறம், செம்மை கூட்டல் நிறம். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். புதுப்பெயர், புதுமை கூட்டல் பெயர். இது நமக்கு புரட்சியிலே இருக்கு. அதுக்கடுத்து கொடுங்கோல், கொடுமை கூட்டல் கோல். அது பாரு, தொல்நெறி, தொன்மை கூட்டல் நெறி. அஸ்வின்ராஜ் கவனி. வெங்குருதி, வெம்மை கூட்டல் குருதி. இந்த மயக்கம். அப்ப இந்த மை விதி மறைஞ்சதுனால பண்பு தொகை இருக்கிறதுலயே அதிகமா இருக்கக்கூடியதுன்னா பண்பு தொகை தான். மீதி உள்ளது 2, 3 இருக்கு. பண்பு தொகை தான் அதிகமா இருக்கு. இந்த பண்பு தொகையை நீ ஈஸியா அடையாளம் கண்டுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, வெங்கதிர் நம்ம புணர்ச்சிலையும் பண்றோம், செந்தமிழ புணர்ச்சிலையும்
பண்றோம். அதே மாதிரி புதுப்பெயர் புரட்சி நமக்கு வருது. அதனால இது எளிமையான ஞாபகம் வச்சுக்கலாம் பாரு. அதுக்கடுத்து வினைத்தொகை இதுல கொடுக்கலையா? இருக்கும். சரி, 1 2 நினைக்கிறேன். சரி பாத்துக்கலாம். இருக்கு. சரி பாரு, மீதி ஃபுல்லா உனக்கு ஒன்னொன்னுதான் இருக்கு. அந்த சொல்ல 6 இயல்ல ஒண்ணுதான் இருக்கு. இங்க பாரு, உருவகம் இருக்கா? 6 இயல்ல ஒரே ஒரு இயல்ல மட்டும்தான் உருவகம்ன்ற சொல் வருது. இந்த இலக்கணம் வருது எங்க? முதல் இயல்ல. வியர்வை வெள்ளம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வியர்வை அப்படின்றது மனித உடலில் இருந்து வரக்கூடியது. மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கக்கூடிய சொல் முன்னாடி வந்துட்டா அது என்னது? உருவகம். இது பின்னாடி போயிட்டா அது பேர் என்னது? உவமை. நமக்கு உனக்கு புதுசான உடுப்பு இல்ல, இதுல உள்ளதான் கொடுப்பாங்க. அப்ப வியர்வை வெள்ளம் என்னது? உருவகம். அதுக்கு பாரு, வளையி உனக்கு சொல்லியாச்சு. ஈ கொண்டு கடைசியில முடிஞ்சிட்டாலே என்னது? சொல்லிசை அளபடை. அளப்படைன்னு எழுதக்கூடாது, அளப்படைன்னு தான் எழுதணும். வளையி நசையி இப்படி கடைசி அப்படி ஈ கொண்டு முடிஞ்சிட்டாலே என்னது? கண்ணை மூடிட்டு நீ போடு. என்னது? சொல்லிசை அளபடை. நீ சொல்லிசைக்கும் செய்யுளிசைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நீ வாட்டி அவசரத்துல செய்யுளிசை அப்படி அடிச்சு கூடாது. ஆத்துல இருந்துச்சா சொல்லிசை அளபடை. அதுக்கு பேரு நுந்தை. மருவு. மருவுன்னு என்ன? சிதைந்து வருவது. நுந்தை என்ன சிதைந்து வந்திருக்கு? நும் தந்தை அப்படின்னு வரணும். நும் தந்தை. நும் தந்தையில என்ன இருக்கு? இம்மு மறைஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு, சிதைஞ்சிருச்சு. நுந்தை அப்படி வருதா? அப்ப சிதைந்து வர்றதுனால என்ன சொல்லுவாங்க? மருவு. நீங்க 10th படிச்சிருக்கலாம். திருச்சிராப்பள்ளி, திருச்சி, தஞ்சாவூர், தஞ்சை, புதுக்கோட்டை, புதுவை அப்படி படிக்கிறீங்களா? அதான் சிதைந்து வருவது. அப்ப அது ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு, ஒரே ஒண்ணுதான் வருது. எங்க? நுந்தை. இது எத்தனாவது இயல வருது? 3வது இயல வருது. இங்க பாரு, வியர்வை வெள்ளம் முதல் இயல வருது, வளையி 2வது இயல வருது, நுந்தை 3வது இயல வருது, ஆடலும் பாடலும் அப்படியே 4வது இயல வருது. ஆடலும் பாடலும் உம்மு வெளிப்பட்டு வர்றதுனால என்னது? ஆடலும் பாடலும் வெளிப்பட்டதுனால என்னது? எண்ணும்மை. ஒரே ஒண்ணுதான் இருக்கு, ஆடலும் பாடலும். இது அதே மாதிரி நுந்தை அப்படின்றது மருவு. வளையி ஒரே ஒரு 6 இயல் இதுக்குள்ள ஒவ்வொன்று இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி மலரடி என்னது? உவமை தொகை. ஏன் மலரடி? மலர் போன்ற அடி அப்படின்னு வர்றதுனால இது என்னது? என்னப்பா அந்த 3 படிச்சாங்களாமா? சரி, அந்த வரேன். சரி, அப்ப இங்க மலர் போன்ற அடியில மலர் மென்மையா இருக்கும். அது போல அடியில இருந்து இந்த பாதம், இதனுடைய பாதம் இருக்கு, அவ்வளவு மென்மையா சாஃப்டா இருக்கு. சரிங்களா? அதனால மலர் போன்ற அடிக்கிற இடையில இந்த போன்றன்ற ஓம உறுப்பு மறைஞ்சு வர்றதுனால அது என்னது? உவமை தொகை. ஓம உறுப்பு மறைஞ்சு வருதா? உவமை தொகை. அதே பாரு, வளர்தலம் என்னது? வினைத்தொகை. வளர்தல் என்னது? வினைத்தொகை. வினைத்தொகை என்னது? 3 காலம் மறைஞ்சுரும். முதலில் இருக்கக்கூடியது வினையாக இருக்கும், 2வது இருக்கக்கூடியது பெயரா இருக்கும். வளர் அப்படின்றது வினை, பெயர் தளம்ன்றது பெயர். வளர்ந்த தளம் இறந்த காலம், வளர்கின்ற தளம் நிகழ்காலம், வளரும் தளம் எதிர்காலம். இப்ப உதாரணமா ஆடு கொடி அப்படி எடுத்துட்டு ஆடுன்றது ஆடு கொடி. இப்ப நீங்க என்ன கேட்கணும்னா, சார் ஆடுன்றது பெயர் சொல்லலாம்னு கேட்கக்கூடாது. நீங்க ஆடக்கூடிய செயலை குறிக்குது, அப்ப இது வினை. கொடின்றது என்னது? பெயர். அதே மாதிரி ஊறுகாய் இருக்கா? ஊறுகாய். ஊறுவது என்னது? ஒரு வினை. காய்ன்றது என்னது? பெயர். அப்ப நீ 3 காலம் மறைஞ்சுறது மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கு முதல் என்ன இருக்கும்? வினை இருக்கும், 2வது பெயர் இருக்கும். 2 ஒரு சொல் போலதான் இருக்கும். புரியுதா? இதுக்கு முன்னாடி கம்பராமாயணம் இருந்துச்சு, தாள் கடல் அப்படின்னு இருந்துச்சு. தாழ்வது ஒரு செயல் வினை, கடல்ன்றது பெயர். இதெல்லாம் ஒரு தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வளர் தளம் வந்துட்டா என்ன முடியுது? வினைத்தொகை. வளர் வந்து வினைத்தொகை. இன்னொரு 2 தான் முடிச்சிடலாம், ஒரு நிமிஷம். மா மயிலை. மா மயிலை இது என்னது? உரி சொற்றொடர்.
உரி சொற்றொடர். உரி சொல் சில இருக்கு. என்ன சொல்லுவாங்க? தவ, நனி, சால, கடி, மா, வை அப்படின்னு சில உரிச்சொல் இருக்கு. இதுக்கு பேரு உரிச்சொல். என்னதா? ஆமா, இது கம்மியா தெரிஞ்சு இதுவே அதிகம் சொல்றேன். இப்ப இது உரிச்சொல். இது ஒரு சொல்லோட சேரும் பொழுது என்ன சொன்னா உரிச்சொல். மான்றது உரிச்சொல். மயிலை அப்படின்ற சொல்லோட சேர்தா, அப்ப உரிச்சொல் தொடர். மாண்டா பெரிய, புரியுதா? மாண்டா பெரிய. அது என்ன சொல்றாங்க? மா மயிலை, பெரிய வீதிகளுடைய மயிலாப்பூ படிக்கிறோமா? அப்ப ஒரே ஒண்ணுதான் உரிச்சொற்றோட இருக்கு. ஒண்ணுதான் உரிச்சொற்றோட. எது? மாமயிலை. ஒண்ணுதான் விழித்தொகை. எது? பழங்கலம். ஒண்ணுதான் மருவு, முந்தை. புரியுதா? ஒண்ணுதான் சொல்லி சேரவில்லை. என்னது? பழகி. ஒரே ஒரு உருவம், 6 7 உருவம் ஒண்ணுதான் இருக்கு. எந்த சொல்? முன்னலிர். என்னது? முன்னிலை பன்மை வினைமுற்று. ஏன் முன்னிலை பன்மை? இப்ப தன்மை முன்னிலை பழகுன்னு சொல்லுவான். முன்னாடி இருக்க பல பேரை பார்த்து சொல்றதுனால முன்னிலை பன்மை வினைமுற்று அப்படின்னு சொல்றான். முன்னாடி இருக்க பல பேரை பார்த்து சொல்றோமா? இப்ப நான் இருக்கேன், முன்னாடி பல பேர் நீங்க தானே இருக்கீங்க. அப்ப படியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி இருக்க பலரை பார்த்து சொல்றேன். அப்ப முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மின் ஏவல் பன்மை வினை. ஏவல்னா ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை சொல்லுவாங்க. ஏவல். அப்ப ஏவல் வினைமுற்று விகுதி. அம்ம என்னது? அசைகளை. அம்மன்றது ஒன்னே ஒன்று உண்டான போய் உலகம் அமிர்தம் ஈவதாயிலும் உண்டல் மலர் இருக்குல்ல, அதனால. அப்ப இதுக்குள்ள ஒவ்வொன்றுதான் இருக்கு. மீதி புள்ள 2 3 தான் இருக்கு. இதை பார்த்துட்டு அவனுக்கு 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் கண்டிப்பாக உறுதி. சரி.